ஹாய் வெல்கம் டு ஹஸ்பி கிரியேஷன்ஸ். நம்ம ஹஸ்பி மெஹந்தி கோர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இந்த கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படின்னா, நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு ஓனாக எப்படி நம்ம மெஹந்தி டிசைன்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா தான் இது வந்துட்டு உங்களுக்கு புரியும். இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த கிளாஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸஸ் பார்த்துட்டு இந்த கிளாஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்றத உங்களால் இமேஜின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் கிட்டத்தட்ட இது வந்துட்டு ½ அன் ஹவருக்கு மேலேயே, அதாவது 3/4 மணி நேரத்துக்கிட்ட போகுது வீடியோ. அதனால தான் நான் உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப நேரம் கொடுத்தான்றதுக்காண்டி நான் ஃபாஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் நம்ம கிளாஸ் ஆல்ரெடி லேர்ன் பண்ணவங்களுக்கு இப்போ நான் என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ என்ன போட்டுட்ருக்கோன்னா பார்டர் தான். நம்ம கற்றுக்கிட்ட 3 விஷயத்தை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ஓன் மெஹந்தி டிசைன் மேக் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா பார்டர், கிரிட், ஃபில்லிங்ஸ். இந்த 3 விஷயத்தை மாற்றி மாற்றி போட்டு தான் நம்ம வந்து மெஹந்தி டிசைன் வந்துட்டு மேக் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பார்டரில் ஏதோ ஒரு பார்டரை நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து நிறைய பார்டர்ஸ் கற்றுருப்பீங்க, நிறைய ஃபில்லிங்ஸ் கற்றுருப்பீங்க, நிறைய கிரிட்ஸ் வந்து கற்றுருப்பீங்க. நம்ம கிளாஸில் பார்க்காத இன்னும் வெரைட்டி ஆஃப் பார்டர், கிரிட், ஃபில்லிங்ஸ் வந்து இருக்குது. பட் எல்லாத்தையுமே நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். அதனால நம்ம கொஞ்சம் பார்டர், கிரிட், ஃபில்லிங் தான் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இருக்கிறத ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பார்டரை நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பார்டர் தான் போடணும்னு இல்லை, இது சாம்பிளுக்கு நான் ஏதோ ஒன்று உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த பார்டர் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ பார்டரோட ஃபார்மேட் என்ன, ஆல்ரெடி கிளாஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். பார்டரோட ஃபார்மேட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்ப்போம் கரெக்டாக எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பார்டர் போட்டுட்டோம். செகண்டு நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா, நம்ம ஃபில்லிங்ஸும் நிறைய பார்த்துருக்கோம், கிரிட்ஸும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் வந்துட்டு இப்போ நம்ம ஃபில்லிங்ஸும் போட்டுக்கலாம், இல்லை கிரிட்ஸும் போட்டுக்கலாம். செகண்டு கிரிட்டு தான் செகண்டாக போடணும், ஃபில்லிங் தான் செகண்டாக போடணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எது இஷ்டமோ அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி எந்த ஃபில்லிங், எந்த ஒரு கிரிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த ஒரு பார்டர் பிடிச்சிருக்கோ அதை போட்டு நீங்கள் டிசைன் மேக் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப வெரி வெரி சிம்பிளான ஒரு டிசைன் மேக் பண்ணுறதை பற்றி தான் பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் சிங்கிள் லைன் கிரிட்டும் போட்டுக்கலாம், டபுள் லைன் கிரிட்டும் போட்டுக்கலாம், ட்ரிபிள் லைன் கிரிட் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை டார்க் லைன் கிரிட் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் எதை வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
ஓகே. நான் ஃபஸ்ட்டு இந்த கிரிட்டை போடும்போது நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, சிங்கிள் லைன் கிரிட்டுன்னு நினச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லைன் ஆக்கிட்டேன். இப்போ டபுள் லைன் கிரிட்டுன்னு நினச்சிருப்பீங்க. அடுத்து பார்த்தா டார்க் லைனாகவும் ஆக்கிட்டேன். ஸோ ஏன் அந்த மாதிரி நான் போட்டேன் அப்படின்னா, நீங்கள் எதை வேணால் போட்டுக்கலாம், இதை தான் போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இங்கே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்டர் போட்டாச்சா, நெக்ஸ்ட்டு வந்து கிரிட்டு போட்டாச்சு. இந்த மாதிரி தான் கண்டிப்பாக மேக் பண்ணணும்னா இன்னும் நிறைய இருக்குது. பட் இன்றைக்கி பேசிக்கான ஒரு டைப் மட்டும் பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன கிரிட்டு ஃபில்லிங்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை வச்சு நீங்கள் போடணும். ஓகே. இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்னன்றதை இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்டர் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட்டு கிரிட்டு போட்டிருக்கோம். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பார்டர் போடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்டர், நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் ஆர் கிரிட்டு போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு பார்டர் போடணும். அதே நீங்கள் வந்து போட்டிருக்கிற அதே பார்டரை ரிப்பீட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை வேறு பார்டர் போட்டாலும் ஓகே தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபில்லிங் போட போகிறேன். இந்த ஃபில்லிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி கிரிட்டுக்கு நம்ம லைன் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்பேஸில் வந்து கிரிட்டு போட்டோம், இதே மாதிரியே நீங்கள் ஃபில்லிங்கும் போட்டுக்கலாம். சும்மா வந்து பாக்ஸ் மாதிரியே போட்டு அதுக்குள்ளேயே ஃபில்லிங் போட்டுக்கலாம். பட் நான் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காண்டி ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து அதுக்குள்ளே மட்டும் ஃபில்லிங்ஸ் போட்டுக்க போகிறேன். இதுலேயுமே வந்துட்டு நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபில்லிங்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ஃபில்லிங் வந்து நீங்கள் கிளாஸில் பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது டபுள் ரிங் வித் டபுள் ஹம்போ போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபில்லிங் வந்து நம்ம இன்னும் கிளாஸில் பார்க்கல. பட் இதுவும் நம்மளால் போட முடியுன்றதுக்கு தான் நான் கிளாஸில் சொல்லாத ஒரு ஃபில்லிங்கை இதில் போட்டிருக்கேன். பட் இதில் நீங்கள் என்ன ஒரு ஃபில்லிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம இதில் இப்போ ஃபாலோ பண்ணுறது பார்டர், கிரிட், பார்டர், ஃபில்லிங். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்டருக்கு எடுத்து ஃபில்லிங் போட்டிங்கன்னா இப்போ வந்து கிரிட்டு போடணும். ஓகே. நெக்ஸ்ட்டு நான் என்ன போட போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு பார்டர் போட்டோம், அப்புறம் கிரிட்டு போட்டோம், அகைன் ஃபில்லிங் இன்னொரு பார்டர் போட்டுட்டு
மறுபடியும் ஃபில்லிங் போட்டோம், மறுபடியும் ஒரு பார்டர். இதுக்கப்புறம் என்ன போடணும்? இப்போ வந்து ஃபில்லிங் போட்டோமா, இதுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா கிரிட்டு போட போகிறோம். அது வந்துட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு கர்வ் மாதிரி, இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் ஒரு கர்வ் போட்டிருக்கீங்களா, இதேவே நீங்கள் வந்து ரைட் சைடு கர்வாகவும் போடலாம். ஃப்யூச்சரில் நம்ம அது ஒரு டிசைனாக கூட பார்ப்போம். பட் நான் வந்து கர்வாக போட போகிறதில்ல, அது ஒரு பாக்ஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ணி நான் போட போகிறேன். மேலே வந்து நல்லா ஃபில்லிங்கான ஒரு கிரிட்டு கொடுத்துருக்கனால அதே மாதிரி ஃபில்லிங்கும் வந்து நல்லா நெருக்கமான ஒரு ஃபில்லிங்காக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து சிம்பிளான ஒரு கிரிட்டு போட போகிறேன். இன்னொன்று, வீடியோவில் வந்துட்டு அங்கங்கே நான் மியூசிக் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக வந்துட்டு வாய்ஸ் கொடுத்தா தேவையே இல்லாமல் நான் நிறைய பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இடையில வந்து மியூசிக் போட்டிருப்பேன். ஆனால் நாங்கள் மியூசிக் வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இடையில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து சும்மா போட்டு பார்க்குறத விட நீங்கள் கிளாஸ் போடுவீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணும்போது ஒரு டைம் ஃபுல்லாக கேட்டுருங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு குக்கிங்கோ ஏதோ பண்ணும்போது ஒரு டைம் வந்து ஃபுல்லாக போட்டு கிளாஸை கேட்டுருங்க. அப்போ வந்து என்ன கான்செப்ட் நான் சொல்ல வரேன்னு தெரியும். முடிஞ்சால் நோட்ஸ் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட்டு, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஒதுக்குவீங்க. அந்த ஒர்க் பண்ணுற டைமில் மறுபடியும் நம்ம கிளாஸையும் போட்டு வச்சுக்கோங்க. என்னென்னா நம்ம கிளாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போட்டிருப்பேன். ஸோ என்னோடய ஃபாஸ்ட்டுக்கே நீங்கள் போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது நான் வந்து ஃபாஸ்ட்டாக வீடியோவை வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஸ்பீடில் வருதோ அந்த ஸ்பீட்லேயே நீங்கள் ஸ்லோவாக போடுங்க. 1 hour கூட ஆகும் இந்த மாதிரி போடுறதுக்கு, புதுசாக போடுறீங்க அப்படின்னா. பட் ஸ்லோவாக தான் நீங்கள் போடணும். ஸோ வந்து நீங்கள் எந்த இடத்துல நான் எந்த பாயிண்ட் சொல்லியிருப்பேனே தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி போடுறதுனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, குரூப்பில் வந்து நான் சொல்கிற ஃபார்மேட்டில் ஹோம்ஒர்க் இருக்க மாட்டேங்குது. சில பேர் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணி சென்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணி சென்ட் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நல்லா ஒழுங்காக வந்து கிளாஸை கவனித்து ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு குழப்பமாயிரும். ஐயோ, இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நம்ம என்ன இப்படி பண்ணுறோம், நம்ம தான் தப்பாக பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துடும். ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறத தவிர வேறு எந்த ஃபார்மேட்டையும் நீங்கள் போடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஓகே, மறுபடியும் நம்மளோட ஃபார்மேட்டை நான் வந்து ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு எழுதுகிறேன். இப்போ நல்லாவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்டர் போட்டோம். பட் பார்டர் தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை, ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. நம்ம என்னென்ன ஸ்டார்ட் அப் பண்ணலான்றது கூட ஒரு கிளாஸில் பார்க்கலாம். பட் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு எப்படி பேசிக்காக டிசைன் மேக் பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்குறோம். பார்டர், கிரிட், பார்டர் ஃபில்லிங், பார்டர் கிரிட் என்ன பண்ணியிருக்கோன்னா அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கோம். பார்டர் கிரிட், பார்டர் ஃபில்லிங், பார்டர் கிரிட், பார்டர். நெக்ஸ்ட்டு என்ன வரும்? இப்போ ஒரு பார்டர் வந்து போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போடணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் எனக்கு வந்துட்டு சொல்ல போகிறீங்க. இது உங்களுக்கான ஒரு டெஸ்ட்டு, ஒரு டாஸ்க். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு சொல்லணும். நம்ம ஃபார்மேட்டை நல்லா வந்து கவனித்து அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து கண்டிப்பாக தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்மேட் வந்திருக்கு? பார்டர் கிரிட்டு, பார்டர் ஃபில்லிங்ஸு, பார்டர் கிரிட்டு, பார்டர்
அப்போ இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் தான் எனக்கு வந்து சொல்ல போகிறீங்க. இது உங்களுக்கான ஒரு டாஸ்க். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பார்டர் கிரிட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்டர் ஃபில்லிங் வருது. அப்போ பார்டர் கிரிட் வந்ததுக்கப்புறமா இங்கே என்ன வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த ஃபார்மேட்டை நம்ம மாற்றி போட்டு நம்ம நிறைய டிசைன்ஸ் மேக் பண்ணலாம். நம்ம எத்தனை பார்டர், எத்தனை ஃபில்லிங்ஸ், எத்தனை கிரிட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதை வச்சு நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் மெஹந்தி டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணலாம். பட் இது ஒன்று மட்டும்தான் மெஹந்தியான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து இந்தியன் டிசைன் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இந்தியன் டிசைன்லேயே நம்ம அரபிக் மிக்ஸ் பண்ணி போடுறது, மண்டாலா மிக்ஸ் பண்ணி போடுறது, ஒரு ஃப்ளோரல் டிசைன் மிக்ஸ் பண்ணி போடுறது எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து போட ஓனாகவே உங்களுக்கே வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இடத்துல வந்துட்டு அங்கே இருக்கிற ஃப்ளோரல் டிசைனை மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து சும்மா பேசிக்காக பிகினர் வந்து போடுறதுக்கான ஒரு பிகினர் லெவல் ஒரு மெஹந்தியை தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம கிளாஸஸில் மண்டாலா டிசைன் பார்க்க போகிறோம், அரபிக் பார்க்க போகிறோம், நிறைய எலமெண்ட்ஸ் பேபி ஷோவர் தீம் பார்க்க போகிறோம், எலிஃபெண்ட் எப்படி போடுறது, இந்த மாதிரி இன்னும் சூப்பராக ஒரு ஹைபிஸ்கஸ் எப்படி போடுறது, நெகட்டிவ் ஃபில்லிங்னா என்ன, அது எப்படி போடுறது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹெவி டிசைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம எப்படி ஹெவியாக ஒரு ப்ரைடல் மெஹந்தி போடுறதுங்கிறதையும் நம்ம இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்படி ஓனாக நம்மளே ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணுறதுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இதுலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய பார்டர்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய கிரிட்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய ஃபில்லிங்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஆனால் வந்து அதை பார்த்துக்கிட்டே போனோன்னா அதுக்கே வந்துட்டு ஒரு பெரிய டாபிக் மாதிரி எடுக்கலாம். பட் வந்து அது வந்து அடுத்தடுத்த கிளாஸஸில் இன்னும் ஒரு நியூ கிரிட் ரெடி பண்ணுறது அதெல்லாம் நம்ம வந்து சும்மா மிக்ஸ்டு வீடியோ மாதிரி நம்ம இடையில பார்க்கலாம். மெயினான விஷயம் நீங்கள் பார்டர்னால் அது எப்படி இருக்கும், கிரிட்னா எப்படி இருக்கும், ஃபில்லிங்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். என்னை சொல்ல போனால் இது எல்லாமே ஒரு பேசிக் லெவல் கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. இது இன்னும் அட்வான்ஸாக நீங்கள் வந்துட்டு உங்கள் மெஹந்தி டிசைன்ஸ் வந்து கொண்டு போக முடியும். ஸோ எல்லோரும் இன்றைக்கி புரிஞ்சதை வச்சு நீங்கள் ஓனாக வந்து ஒரு மெஹந்தி டிசைன் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. இந்த 3 விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து ஓனாக வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. இது வந்து எனக்கு வந்து 4 பேஜஸ் நீங்கள் வந்துட்டு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் வந்துட்டு லைன் போட்டு 4 A4 ஷீட் வந்து நீங்கள் எனக்கு பண்ணணும். ஆனால் வந்து நாளைக்கு சப்மிட் பண்ணணும்னு கேட்டால் வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து 2 மட்டும் எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். 2 வந்துட்டு இன்னும் அடுத்த ஹோம்ஒர்க் பண்ணும்போது அதோடு சேர்த்து எனக்கு வந்துட்டு சப்மிஷன் பண்ணுங்கள். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் மீட் பண்ணலாம். டடா.